ஆண்டவர் சொன்னா நீ பார்க்குற அந்த கனியை நீ புசிக்க கூடாது, அதை நீ தொடுனாலும் செத்து போகணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் சாத்தா எவ்வளவு வஞ்சிக்கிறான். இன்னைக்கு நம்மளே அப்படித்தான் வச்சுட்டான். கண்ணி நிச்சயங்களால் நம்மளை என்ன செய்யறான்? வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். நம்ம கண்டெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? ஏமாந்து போறோம், மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்ணின் இச்சையை மாற்றி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டாம். நீதிமொழியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னவா தீய நோக்கம் பார்க்குற பார்வையே எப்படி இருக்குதா? தீய நோக்கமே பாவம், பார்க்குற பார்வையே பாவம். கண்ணின் இச்சை, கண்ணை பத்திரப்படுத்தணும். நம்மள அப்படித்தான் எல்லாரும் இருக்கிறோம். நம்ம கண் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குன்னு பார்க்கணும். தேவனுக்கு நம்ம கண் பிரியமா இருக்கான்னு பார்க்கணும். தீய நோக்கமே பாவம். மாமிச இச்சை, கண்களின் இச்சை. நம்ம கண்ணை முதலாவது பரிசுத்தப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றால, என்னுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அப்போ அவருடைய கண் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த கண்கள் உடையவர்னு வேதம் சொல்லுது. பரிசுத்தமாக இருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் பரிசுத்தமாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம்.